வணக்கம் மிஸ்டர் தமிழ்வாசி நேயர்களே. இன்றைய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கருட பஞ்சமி பற்றின பதிவு தான். அதாவது 9/8/2024 ஆடி மாதம் 24 வெள்ளிக்கிழமை அன்று கருட பஞ்சமி வருகிறது. அமாவாசைக்கு 5ஆம் நாளான பஞ்சமி திதியான அன்று கருட பஞ்சமியும் நாக பஞ்சமியும் அனுசரிக்கப்படுகிறது. மற்றவர்களுக்கு தீங்கிழைப்பவர்கள் தாங்கள் செய்த தீமையின் பலனை தாங்கள் இறந்த பின்பு அனுபவிப்பார்கள். எந்த தவறுக்கு என்ன தண்டனை என்பதை கருடனுக்கு இறைவன் போதித்ததே கருட புராணமாகும். கருடன் மகா பலமுடையவர். அனைத்து திசைகளிலும் வேகமாகவும் உயரமாகவும் பறக்கும் ஆற்றலை கொண்டவர். சர்ப்பங்களை கூட விழுங்கும் ஆற்றலை பெற்றவர். மகா விஷ்ணுவின் தலங்களில் பெரிய திருவடி என்று போற்றப்படுபவர் கருடாழ்வார். மகா விஷ்ணு பள்ளி கொடும் ஆதிசேஷனையும் அவருடைய வாகனமாகிய கருடாழ்வாரையும் வழிபட சிறந்த நாள் நாக பஞ்சமி கருட பஞ்சமி ஆகும். கருட பஞ்சமி என்று கருட வழிபாடும் விஷ்ணு வழிபாடும் செய்வது இன்பமான வாழ்க்கையை அமைத்து தரும். ஆண் வாரிசு இல்லாதவர்கள் இந்த நாளில் விரதமிருந்து வழிபட்டால் கருடனைப் போல் பலசாலியான புத்திசாலியான ஆண் வாரிசு கிடைக்கப் பெறுவர். பெண்கள் கருட பஞ்சமி அன்று கௌரி அம்மனை நாக வடிவில் அலங்கரித்து நோன்பு இருந்து பூஜை செய்வது மிகவும் நல்லது. அதிகாலை நேரத்தில் கருடனை தரிசித்தால் நினைத்த காரியம் கைகூடும் என்பது ஐதீகம். அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று கருடனை வழிபட்டு வர நாகதோஷம் விளங்கும். கருட பஞ்சமி என்று விரதம் இருந்து கருட வழிபாடு செய்ய தீர்க்க முடியாத கோர்ட் கேஸ் பிரச்சனைகள், சட்ட நெருக்கடி, கடன் தொல்லை, உயிர்கொல்லி நோயான கேன்சரால் பாதிக்கப்பட்டவர்கள், விபத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் கீழ்காணும் சுலோகத்தை 108 முறை சொல்லி கருடனை வழிபட தோஷங்களிலிருந்து விடுபடலாம். சுப பலன் இரட்டிப்பாகும். விபத்து நோய் நீங்கும். மருத்துவராகவும் பட்சிகளின் ராஜாவாகவும் திகழும் கருட பகவானுக்கு கருட ஜெயந்தி கருட பஞ்சமி அன்று கருட ஹோமம் செய்வது நலம். இந்நாளில் வாகனம் வாங்குதல், புதிய தொழில் தொடங்குதல், விஷத்தை முறித்தல், மருத்துவம் செய்தல், அறுவை சிகிச்சை செய்தல் மற்றும் எல்லா விதமான சுபகாரியங்களையும் செய்தல். சீமந்தம் செய்வதற்கு சிறந்த திதி பஞ்சமி திதியாகும். இந்த நாளில் மருந்துகள் சாப்பிட நோய்கள் விரைவில் மறையும். பல தலைமுறை சாபத்தால் அவதிப்படுபவர்கள் நாக சதுர்த்தி கருட பஞ்சமி வழிபாட்டை கடைபிடித்து பயன்பெற வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி.